வணக்கம். கமலா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். மே தின விழா பல்வேறு தொழிற்சங்கங்கள் சார்பில் கொண்டாட்டம். ராஜஸ்தானை சேர்ந்த மாணவி புதுச்சேரியில் தற்கொலை. கிரிக்கெட் கனவு சிதறியதுதான் காரணமா என விசாரணை. பண்டசோழநல்லூரில் கொலை செய்யப்பட்ட தமிழகத்தை சேர்ந்த லாரி ஓட்டுநர் குளத்தில் இருந்து சடலம் மீட்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 26வது ஆண்டு கலை விழா மற்றும் சலங்கை பூஜை விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரியில் சங்கீத நாட்டியாலயா சார்பாக 26வது ஆண்டு கலை விழாவும் சலங்கை பூஜையும் சிறப்பாக நடைபெற்றது. கம்பன் கலையரங்கில் இன்று காலை தொடங்கிய நிகழ்ச்சியில் குத்துவிளக்கேற்றி வைத்து தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தனலட்சுமி சலங்கை பூஜை நடைபெற்றதுடன் பரதநாட்டியம் மற்றும் வாய்ப்பாட்டு நிகழ்ச்சிகளில் மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்கள் கலை திறமைகளை வெளிப்படுத்தினர். ஆசிரியர் கலைமாமணி சங்கீதா மகேஸ்வர் நடன வரவேற்புரை ஆற்றினார். தமிழ்மணி முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நடனமாடிய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். பாரதியார் பல்கலைக்கழக நடனத்துறை தலைவர் விசித்ரா வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியின் முடிவில் நிர்வாகி பாபு நன்றி உரையாற்றினார். இவ்விழா கலை ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. புதுச்சேரி ஜிப்மர் ஊழியர் நலசங்கம் சார்பாக மே தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கோரிமேட்டில் அமைந்துள்ள ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு ஜிப்மர் ஊழியர் நல சங்கத்தின் சார்பாக தலைவர் வேல்முருகன் தலைமையில் கொடியேற்றும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஜிப்மர் ஊழியர்கள் நலசங்க உறுப்பினர்கள் ஜெயக்குமார், கமலக்கண்ணன், நேதாஜி, குணசீலன், ரஞ்சித் மற்றும் செவிலியர் அதிகாரி மற்றும் சங்க உறுப்பினர்கள் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் SC/ST சிறுபான்மையினர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உட்பட பல்வேறு தொழிற்சங்கம் மற்றும் சங்கத்தின் நண்பர்களும் சேர்ந்து மே தினத்தை சிறப்பான முறையில் திரளாக வந்து கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியை தொடர்ந்து மே தின விழாவில் கலந்து கொண்ட SC/ST மற்றும் சிறுபான்மையினர் நலசங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் ஜிப்மர் ஊழியர் நலசங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தலைவர் வேல்முருகன் வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறினார். நிகழ்ச்சியின் நிறைவாக ரஞ்சித் நன்றி உரை கூற விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை புனித ஜெயராகினி அன்னை ஆலயத்தின் 311வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் பழமை வாய்ந்த புனித ஜெயராகினி அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 311வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. முன்னதாக பங்கு தந்தை ஜோசப் பவுல் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து கொடியுடன் கிறிஸ்தவர்கள் பாடல்களை பாடி ஊர்வலமாக சென்று பின்னர் ஆலயத்திற்கு வந்தடைந்தனர். தொடர்ந்து பெருவிழா கொடிக்கு சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டு கோவில் கொடிமரத்தில் ஆண்டு பெருவிழா கொடி ஏற்றப்பட்டது. இந்த ஆண்டு பெருவிழாவின் ஆடம்பர தேர்பவனி வருகிற 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. மேலும் வருகின்ற நவ நாட்களில் தினந்தோறும் காலை மாலை என 2 வேளைகளும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற உள்ளன. இன்று நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். நடிகர் அஜித்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் புதுச்சேரியில் அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கினர். நடிகர் அஜித்குமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி சுதேசி மில் அருகே பிரெண்ட்ஸ் சிட்டி அஜித் ரசிகர் மன்றம் சார்பில் சமூக நல நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. மன்ற தலைவர் மோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டதுடன் கோடை காலத்தை கருத்தில் கொண்டு மோர் வழங்கியும் சேவை செய்யப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதி மக்கள், தொழிலாளர்கள் மற்றும் பாதசாரிகள் பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சி ரசிகர்கள் மத்தியில்
சமூக பொறுப்புணர்வை வெளிப்படுத்துவதோடு நடிகர் அஜித்குமார் மீது கொண்டுள்ள அன்பையும் மரியாதையையும் வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்றது. மேலும் இதுபோன்ற நலத்திட்டங்களை தொடர்ந்து மேற்கொள்ள ரசிகர் மன்றம் உறுதியளித்துள்ளது. திமுக தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை சார்பில் புதுச்சேரியில் மே தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் திமுக தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை சார்பில் மே தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு இடங்களில் திமுக கொடி ஏற்றப்பட்டு பெயர் பலகைகள் திறந்து வைத்து தொழிலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. விழாவின் முதற்கட்டமாக உருளையன்பேட்டை பகுதியில் உள்ள PRTC பணிமனையில் நடைபெற்றது. இதில் மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் தொழிற்சங்க கொடி ஏற்றப்பட்டு நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி, தொகுதி பொறுப்பாளர்கள் கோபால், கார்த்திகேயன், வடிவேல் மற்றும் தொகுதி செயலாளர் சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அடுத்து முல்லாவீதி பகுதியில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் கொடியேற்றப்பட்டு நிர்வாகிகளுக்கு மோர், தர்பூசணி போன்ற குளிர்ச்சியான பொருட்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து உப்பளம் பணிமனை, AJK பெட்ரோல் பங்க், ஆட்டோ ஸ்டாண்ட், குருமாம்பேட் பால் பண்ணை, மேட்டுப்பாளையம் தொழிற்சங்கம், தேவி கிளாஸ் தொழிற்சாலை வளாகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகளில் தொழிற்சங்க நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் பலரும் கலந்து கொண்டு மே தின விழாவை சிறப்பித்தனர். சாலையில் தவித்த குடும்பத்திற்கு மனித நேயத்துடன் போக்குவரத்து காவலர் உதவிய வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி பகுதியில் விடியற் காலையில் திருக்கனூர் அருகே நடைபெறவிருந்த சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஒரு குடும்பத்தினர் காரில் பயணம் செய்தனர். வழுதாவூர் சாலை ஊசுடு பகுதியில் சென்று கொண்டிருந்த போது காரின் பின்பக்க டயர் திடீரென பஞ்சராகி நின்றது. இதனால் குடும்பத்தினர் சாலையோரமாக காரை நிறுத்தி டயரை மாற்ற முயன்றனர். ஆனால் முயற்சி பலிக்காமல் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக அவதியடைந்தனர். அந்த நேரத்தில் 10 கண்ணு சந்திப்பில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்த மேற்கு போக்குவரத்து காவல் பிரிவு தலைமை காவலர் தினேஷ்குமார் சம்பவ இடத்திற்கு வந்து தானே டயரை கழற்றி மாற்றி உதவினார். பின்னர் குடும்பத்தினரை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார். இந்த மனிதநேய செயலை அங்கிருந்தவர்கள் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். காவலரின் இந்த செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர். உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு சுண்ணாம்பு ஆறு ஆட்டோ ஸ்டாண்டில் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி சுண்ணாம்பு ஆறு படகு குழாம் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பில் மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு விழா நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத், மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சன் சண்முகம், சங்கத்தின் கிளை சட்ட ஆலோசகர் வினோத், மாநில தொழிற்சங்க பேரவை தலைவர் அண்ணா அடைக்கலம், தொகுதி செயலாளர் ராஜாராமன், விளையாட்டு அமைப்பாளர் ரவிச்சந்திரன், துணை அமைப்பாளர் மிஷோர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் ஆட்டோ சங்கத்தின் கௌரவ தலைவர் சுரேஷ், தலைவர் சுப்பிரமணி மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலரும் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் முடிவில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த மாணவி ஏஞ்சல் காங்கவி புதுவையில் தங்கி கல்லூரி படிப்பு மற்றும் கிரிக்கெட் பயிற்சி பெற்று வந்த நிலையில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் காஷ்மீர் குமார். இவர் சென்னையில் GST கண்காணிப்பாளராக உள்ளார். இவரது மகள் 19 வயதான ஏஞ்சல் காங்கவி புதுவை தனியார் கல்லூரியில் BBA 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். கிரிக்கெட்டில் ஆர்வமுள்ள ஏஞ்சல் காங்கவி புதுச்சேரி துத்திப்பட்டில் உள்ள கிரிக்கெட் அகாடமியில் சேர்ந்து விளையாடி வந்தார். கதிர்காமத்தில் உள்ள துரைராஜ் என்பவரது வீட்டில் வாடகைக்கு வசித்து வந்துள்ளார். இவருக்கு தினமும் பெண்மணி ஒருவர் சமையல் செய்து கொடுத்துவிட்டு செல்வது வழக்கம். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு T20 போட்டிக்கான வீராங்கனைகள் பட்டியலுக்கு ஏஞ்சல் தேர்வாகவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சில வாரங்களாக சோகத்தில் மூழ்கியிருந்த அவர் பின்னர் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் கிரிக்கெட் பயிற்சியை முடித்துவிட்டு இரவு வீடு திரும்பிய ஏஞ்சல் காங்கவி சோகத்துடன் இருந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் ஏஞ்சல் தனது பயிற்சியாளர் கதிர்வேலுவை தொலைபேசியில் அழைத்துள்ளார். ஆனால் அவர் வேலை காரணமாக தொலைபேசி அழைப்பை ஏற்கவில்லை என தெரிகிறது. நீண்ட நேரம் கழித்து ஏஞ்சலை அவர் மீண்டும் தொலைபேசியில் அழைத்த போது அவர் அழைப்பை ஏற்காத நிலையில் சிறிது நேரத்திற்கு பின் ஏஞ்சல் வசிக்கும் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது வீட்டில் இருந்த மின்விசிறியில் ஏஞ்சல் காங்கவி தூக்கில் தொங்கியபடி கிடந்த நிலையில் உடனடியாக வீட்டின் உரிமையாளர் துரைராஜ் உதவியுடன்
கதவை உடைத்து ஏஞ்சலை மீட்ட அவர் கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை பலனின்றி ஏஞ்சல் காங்கவி பரிதாபமாக இறந்தார். இதுகுறித்து வீட்டின் உரிமையாளரான துரைராஜ் கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். ஏஞ்சல் காங்கவி வசித்த வீட்டை காவல்துறையினர் சோதனையிட்டனர். அப்போது அவர் தற்கொலை செய்வதற்கு முன் கைப்பட எழுதி வைத்திருந்த உருக்கமான கடிதம் சிக்கியது. இவ்வளவு நாள்தான் என்பது கடவுள் எழுதி வைத்தது. என் மரணத்திற்கு நான் தான் காரணம். வேறு யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. அம்மா, அப்பா, மிஸ் யூ என ஆங்கிலத்தில் எழுதி வைத்திருந்தார். அவரது தொலைபேசியினை காவல்துறையினர் சோதனையிட முயன்ற போது அது லாக் செய்யப்பட்டிருந்தது. இதனால் அவரது தற்கொலைக்கான காரணம் குறித்து தெரியவில்லை. T20 போட்டிக்கு தேர்வாகாத விரக்தியில் இந்த முடிவை எடுத்தாரா அல்லது பெற்றோர் தன்னுடன் இல்லையே என்ற வருத்தத்தில் தற்கொலை செய்து கொண்டாரா என பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ முத்து ரட்சக மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற மகா சண்டி ஹோமத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ முத்து ரட்சக மாரியம்மன் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் 14ஆம் ஆண்டு மகா சண்டி ஹோமம் நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு கோ பூஜை, விக்னேஸ்வர பூஜை, சங்கல்பம், தொடர்ந்து மகா சண்டி வேள்வி தொடங்கி வடுக பூஜை, கன்னியா பூஜை, சுவாகினி பூஜை நடைபெற்று கலசாபிஷேகம் நடைபெற்று அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த மகா சண்டி ஹோமத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு முத்து ரட்சக மாரியம்மனை வழிபட்டு சென்றனர். கருவறை துறை அலுவலகத்தில் அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் மே தின விழா கொண்டாடப்பட்டது. கருவறை துறை அலுவலகத்தில் அரசு ஊழியர்கள் சங்கத்தின் கூட்டு இயக்கம் சார்பில் மே தின விழா நடைபெற்றது. கூட்டு இயக்க தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொழிற்சங்க கொடியை ஏற்றி வைத்து கலந்து கொண்டவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பொதுச் செயலாளர் கணேசன் தலைமை தாங்கினார். பொருளாளர் அருள்தாஸ் வாழ்த்துரை வழங்கி தொழிலாளர்களின் உரிமைகள் மற்றும் ஒற்றுமையின் அவசியத்தை வலியுறுத்தினார். இந்த விழாவில் அரசு ஊழியர்கள், சங்க நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டு மே தினத்தை உற்சாகமாக கொண்டாடினர். பாரதிதாசனின் 136வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரியில் கவியரங்கம் மற்றும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கத்தின் புதுச்சேரி கிளை சார்பில் பாரதிதாசனின் 136வது பிறந்தநாள் விழா கவியரங்கம் மற்றும் பரிசளிப்பு நிகழ்ச்சியுடன் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழா தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு அவை தலைவர் ஏழுமலை வரவேற்புரை வழங்கினார். சங்கத்தின் தேசிய தலைவர் பெரியண்ணன் தலைமை தாங்கினார். அவை முனைவர் சந்திரசேகர், இணை செயலாளர் பணி, திருவண்ணாமலை கிளை அவை தலைவர் இந்திராஜன், செயலாளர் அல்லி கோவிந்தசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த அறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் பெருமளவில் பங்கேற்றனர். விழாவில் துணைத் தலைவர் கோவலன், பாரதி, செயலாளர் பழனியம்மாள், கவிஞர் செந்தில்குமரன், முனைவர் காளிதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து பாவலர் சண்முக சுந்தரம் தலைமையில் பாவேந்தர் காலத்தை வென்ற கவிஞர் என்ற தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது. இதில் 25 கவிஞர்கள் தங்களது கவிதைகளை வாசித்து பாராட்டுகளை பெற்றனர். அதனைத் தொடர்ந்து கவிதை, கட்டுரை மற்றும் ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பின்னர் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் சிறந்த பங்களிப்பு செய்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியை பொருளாளர் குணசேகர் மற்றும் செயலாளர் கண்ணன் இணைந்து தொகுத்து வழங்கினர். இதில் கல்லூரி மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ராக் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் ராக்கா ஃபெஸ்ட் 2026ஆம் ஆண்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் ராக் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் ராக்கோ ஃபெஸ்ட் 2K26 எனும் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆண்டு விழா மிகுந்த உற்சாகத்துடன் நடைபெற்றது. இவ்விழா ஃபரூக் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் ஹாஜி முகமது ஃபரூக் அவர்களின் நல்லாசியுடன் மிக சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரி இயக்குநரும் முதல்வருமான முனைவர் ரவிச்சந்திரன் விழாவிற்கு தலைமை தாங்கி நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஒருங்கிணைத்தார். மேலும் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் துறை தலைவர் தமிழ்ச்செல்வன், மின்சார மற்றும் மின்னணு பொறியியல் துறை தலைவர் முருகன், மின்னணு மற்றும் தொடர்பியல் துறை தலைவர் முருகன், இயந்திர பொறியியல் துறை தலைவர் விஜயநாதன், அறிவியல் மற்றும் மனிதவளத்துறை தலைவர் முனைவர் ராமச்சந்திரன், தகவல் தொழில்நுட்பத்துறை பொறுப்பு தலைவர் தங்கலதா லெஹாஸ் மற்றும் மேலாண்மை துறை பொறுப்பு தலைவர்
செல்வி பூவிதா ஆகியோர் ஒருங்கிணைந்து விழாவை சிறப்பித்தனர். இவ்விழாவில் தலைமை விருந்தினர்களாக ஜீ தமிழ் சரிகமபா சீசன் 3 முதல் இறுதி போட்டியாளரும் சன் டிவி ராஜபார்வை நிகழ்ச்சியின் இறுதி போட்டியாளருமான செல்வி அக்ஷயா சிவகுமார், மேலும் விஜய் டிவி பக்தி சூப்பர் சிங்கர் பட்டம் பெற்றதுடன் மாநில அளவிலான கர்நாடக இசை போட்டியில் வெற்றி பெற்ற ஸ்ரவன் நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவின் போது கல்வித்துறையில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கும் தங்கள் பாடங்களில் மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற செய்த ஆசிரியர்களுக்கும் அகாடமிக் எக்ஸலன்ஸ் விருதுகள் வழங்கப்பட்டன. மேலும் கல்லூரியில் நடைபெற்ற விளையாட்டு தினத்தை முன்னிட்டு தடகளம், கிரிக்கெட், வாலிபால் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு அணிக்கு ஓவரால் சாம்பியன்ஷிப் டிராபி வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு விழாவில் மாணவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். கல்லூரி வளாகம் முழுவதும் உற்சாகமும் கொண்டாட்டமும் நிலவியது. விழாவின் இறுதிக்கட்ட நிகழ்ச்சிகளில் முதன்மையாக இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இசையை ரசித்து உற்சாகமாக கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தமிழர் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் சிலம்பம் போன்ற பழமையான விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகளை மாணவர்கள் திறமையாக நிகழ்த்தினர். இந்த நிகழ்வுகளை ஆசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து கண்டு ரசித்து மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே லாரி ஓட்டுநரை தாக்கி கொலை செய்து குளத்தில் வீசிய 3 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியை சேர்ந்தவர் 37 வயதான லாரி ஓட்டுநர் செல்வம். இவர் கடந்த 28ஆம் தேதி புதுச்சேரி மாநிலம் பண்டசோழநல்லூர் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பெயிண்ட் தொழிற்சாலைக்கு லாரியில் மூலப்பொருட்கள் ஏற்றி வந்தார். லாரியை தொழிற்சாலையில் நிறுத்திவிட்டு அன்று இரவு மது குடித்துள்ளார். பின்னர் தொழிற்சாலைக்கு செல்வம் வந்தபோது அங்கு பணியில் இருந்த காவலாளி மது குடித்துவிட்டு தொழிற்சாலைக்கு வரக்கூடாது என கூறி வெளியே அனுப்பியுள்ளார். வெளியே வந்த செல்வம் மது போதையில் அவ்வழியாக சென்றவர்களை ஆபாசமாக பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் காலை தொழிற்சாலை எதிரே உள்ள குளத்தில் செல்வம் இரத்த காயங்களுடன் இறந்து கிடந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த நெட்டப்பாக்கம் காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இறந்த செல்வத்தின் முகம், தாடை, கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரத்த காயங்கள் இருந்ததால் காவல்துறையினர் சந்தேகத்தின் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் செல்வம் கொலை செய்யப்பட்டு குளத்தில் வீசப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினர் தொழிற்சாலையில் இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர். அதில் ஓட்டுநர் செல்வத்தை 3 இளைஞர்கள் தாக்கியது பதிவாகி இருந்தது. இதையடுத்து அந்த 3 பேரையும் காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அந்த இளைஞர்கள் பண்டசோழநல்லூர் குளத்துமேட்டு தெருவை சேர்ந்த 24 வயதான ஆதி, 19 வயதான ஹரிஷ், கல்மண்டபம் பகுதியை சேர்ந்த 24 வயதான சூர்யா என்பது தெரியவந்தது. இவர்கள் 3 பேரும் குளத்துமேட்டு பகுதியில் மது குடித்துக் கொண்டிருந்த போது அங்கு சென்ற ஓட்டுநர் செல்வத்திடம் தகராறில் ஈடுபட்டனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் 3 பேரும் செல்வத்தை தாக்கியுள்ளனர். இதில் செல்வம் இறந்ததால் அவரை மூவரும் சேர்ந்து குளத்தில் வீசிவிட்டு சென்றுள்ளனர் என விசாரணையில் தெரியவந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதையடுத்து 3 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பை எதிர்த்து மே 6ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாபெரும் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் மும்மொழி கொள்கை மூலம் இந்தி திணிப்பு மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சாட்டி
அதற்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன போராட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டம் கட்சியின் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் அரிமா தமிழன் கூறுகையில் 2026-2027 கல்வியாண்டில் மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளது. இதன் பேரில் 6ஆம் வகுப்பு முதல் 3ஆம் மொழியாக ஹிந்தி கட்டாயப்படுத்தப்படுவதாக சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்ட நிலையில் 5ஆம் வகுப்பு வரை தமிழ், ஆங்கிலம் தவிர்த்து பிரெஞ்சு, ஜெர்மன் போன்ற மொழிகளை விருப்ப மொழியாக மாணவர்கள் தேர்வு செய்து பயின்று வருகின்றனர். ஆனால் தற்பொழுது 6ஆம் வகுப்பு முதல் பிரெஞ்சு மொழியை நீக்கி ஹிந்தியை கட்டாயப்படுத்துவது மாணவர்களின் விருப்பத்திற்கு எதிரானதாகவும் ஆபத்தானதாகவும் விளங்கும் என அவர் குற்றம் சாட்டினார். மேலும் 1956ஆம் ஆண்டு செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் புதுச்சேரியில் பிரெஞ்சு கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நிலை இருப்பதாகவும் இதன் காரணமாக பலர் பிரான்ஸ் நாட்டுடன் தொடர்பு கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையை புறக்கணித்து ஹிந்தி திணிப்பு நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் விமர்சித்தார். இதனை எதிர்த்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவரது பங்கேற்பு குறித்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். இறுதியாக மும்மொழி கொள்கை மற்றும் ஹிந்தி திணிப்பை கண்டித்து புதுச்சேரி கல்வித்துறை அலுவலகம் முன்பு வரும் 6ஆம் தேதி மாபெரும் கண்டன போராட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் தலையாரி, தமிழ்மாறன், ஆதவன், தீன் தமிழன், வாகையரசு, செல்வநந்தன், எழில்மாறன், அகன், வாதானூர் சிவச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் தாலுகா அனைத்து தனியார் மின் பணியாளர்கள் நலசங்கம் சார்பில் மே தின விழாவை முன்னிட்டு சிறப்பு பேரணி நடைபெற்றது. திண்டிவனம் தாலுகா அனைத்து தனியார் மின் பணியாளர்கள் நலசங்கம் சார்பில் மே தின விழா மற்றும் மின்சார பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு சிறப்பு பேரணியை திண்டிவனம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரகாஷ் மற்றும் மின்துறை மண்டல செயற்பொறியாளர் சிவசங்கர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு மின் ஒப்பந்ததாரர் சரவணன், செயற்குழு தலைவர் முனியப்பன் ஆகியோர் தலைமை தாங்கினர். மின் ஒப்பந்ததாரர் வெங்கடேசன் அனைவரையும் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அனைத்து வியாபாரி சங்க நிர்வாகிகள் பப்லாசா, ராம்லால் ரமேஷ், நல்லிமதி, சட்ட ஆலோசகர் பிரபு, சங்க நிர்வாகிகள் சிவக்குமார், வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த விழிப்புணர்வு பேரணியானது ஜெயபுரம் ரவுண்டானாவில் இருந்து நேரு வீதி வழியாக செஞ்சி ரோடு தண்ணீர் டேங்க் வரை சென்றது. இறுதியாக மின் ஒப்பந்ததாரர் சீனிவாசன் நன்றி கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மே தின விழா பல்வேறு தொழிற்சங்கங்கள் சார்பில் கொண்டாட்டம். ராஜஸ்தானை சேர்ந்த மாணவி புதுச்சேரியில் தற்கொலை. கிரிக்கெட் கனவு சிதறியதுதான் காரணமா என விசாரணை. பண்டசோழன் நல்லூரில் கொலை செய்யப்பட்ட தமிழகத்தை சேர்ந்த லாரி ஓட்டுநர் குளத்தில் இருந்து சடலம் மீட்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.